Hi friends, welcome to Dana Homestyle Cooking. இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பேஸ்ட் அரைச்சாச்சு. இதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் அரைச்சிக்கலாம். அதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 1 கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, கறி மசாலா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ குக்கர் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காய்ஞ்சு வெங்காயம் கொட்டியாச்சு, சின்ன வெங்காயம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கிண்டி நல்லா கலர் வந்துருச்சு. அப்புறம் 1 கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்துருக்கேன், அதை போடுறோம். போட்டு நல்லா கிண்டி விட்டு தக்காளி பேஸ்ட்டு ஊற்றியாச்சு. அதையும் நல்லா சேர்த்து கிண்டிக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டு அப்புறம் கிண்டிட்டு தனியாக தூள் சேர்த்துக்கிறோம். கறி மசாலா தூள், சிக்கன் தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போது குட்டி சொம்பில் 1.5 சொம்பு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து கிண்டி விட்டு மல்லித்தழை தூவிட்டு நல்லா கிண்டி விட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். 5 விசில் விடணும். விட்டாச்சு. இப்போ எடுத்தாச்சு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. This is for you. தனா ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.